வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு ட்ரௌசர் தான் கட் பண்ண போகிறோம். ஏற்கனவே வந்து ஒரு ட்ரௌசர் கட்டிங் போட்டிருக்கோம். ரொம்ப சின்ன சைஸாக வரும்போது அந்த ட்ரௌசருக்கு அந்த போர்க்கினுடைய அளவெல்லாம் எப்படி டிவைட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. பெண்கள் வந்து நிறையா வந்து இந்த ஆண்களுடைய யூனிஃபார்ம் உடைகள் மட்டும் அவங்க அதிகமாக தைக்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு வந்து இந்த வழிமுறைகள் தெரிய மாட்டேங்குது. இந்த 20.5 இன்ச்சு இடுப்பு சின்ன சைஸில் வந்து நார்மல் பெல்ட் வச்ச மாடலும் பேக் எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடிய அந்த கட்டிங்கும், இரண்டு கட்டிங்குமே வந்து இந்த ட்ரௌசர் மெத்தடில் வந்து எப்படி கட் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த ஒரு கட்டிங்கில் வந்து பார்க்க போகிறோம். ஒரு ட்ரௌசர் வந்து கட் பண்ண போகிறோம். இதனுடைய உயரம் வந்து 12 இன்ச்சு உயரம், இடுப்பு வந்து 20.5. இப்போ இந்த ரெண்டு அளவு தான் எடுத்து வச்சுருக்காங்க பசங்க. நம்ம இந்த ரெண்டு அளவு வச்சு தான் இந்த ட்ரௌசர் வந்து கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கீழே பாட்டத்துக்கு வந்து மடிக்கிறதுக்கு உண்டான துணிக்கு மார்க் பண்ணிக்கோங்க. கீழே இருந்து தேவையான அளவு நான் வந்து 2 இன்ச்சு வைக்கிறேன். உங்களுக்கு அரை இன்ச்சு சேர்த்து வேணாலும் 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு எவ்வளோ நாளும் வச்சுக்கோங்க. கீழ் மடிப்புக்கு பாட்டத்துக்கான மார்க்கு. இப்போ ட்ரௌசருடைய ஹைட் வந்து 12 இன்ச்சு. இந்த 12 இன்ச்சு இப்படி வச்சுக்கோங்க. மேலே பெல்ட் வந்து 1.5 இன்ச்சு வரும். அதனால் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ட்ரௌசருடைய போர்க்கு இறக்கணும். இப்போ 20.5 இன்ச்சு இடுப்பு இருக்குது. இதிலேருந்து 6 இன்ச்சு சீட்டு கூட்டிக்கோங்க. அப்போ 26.5. இப்போ 26.5க்கு வந்து 6.5 இன்ச்சுக்கும் போது அரை இன்ச்சு சேர்த்துக்கோங்க. 27. 6.25 இன்ச்சு 4ல் ஒரு பாகம் 6.25. இந்த 6.25 இன்ச்சு அப்படியே நீங்கள் போர்க்கை இறக்கிக்கலாம். போர்க்கு இறக்கினுடைய மெத்தடு வந்து இது தான். இடுப்பினுடைய அளவு வந்து 20.5 ப்ளஸ் இது கூட சீட்டுக்கு வந்து 6 இன்ச்சு கூட்டோம்னா 26.5 வரும். அந்த 26.5 அரை இன்ச்சு வர்றதுனால அதை 1 இன்ச்சு ஆக்கிட்டு 27 இன்ச்சு அதை 4ஆக டிவைட் பண்ணிங்கன்னா 6.25. இது வந்து போர்க்கு. இந்த சின்ன உடைகளுக்கு வந்து உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஸ் ஆகும். அதை சிம்பிள் மெத்தடில் இப்படி டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ இடுப்பு வந்து 20.5. இந்த சைடில் கரை இருக்கிறத தாண்டி கரையை தாண்டி இப்படி ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 20.5 4ஆக டிவைட் பண்ணணும். 5 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு. இப்போ சைடில் இந்த கரையிலேருந்து இங்கே தள்ளி மார்க் பண்ணிவிட்டு இந்த லைனை வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக கூட எடுத்துக்கோங்க. அதாவது ட்ரௌசர் தானே அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதுவுமே ஒரு பேண்ட் மாதிரி ஃபினிஷிங்காக நம்ம பண்ணணும். ஆனால் சிம்பிளாகவே பண்ணிடலாம். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ எடுத்துகிட்டு இப்போ மேலே இடுப்பு லைனு, போர்க் லைனு, கீழே பாட்டத்தோட லைனு. இப்போ இதிலேருந்து சீட்டினுடைய அளவு 12ஆக டிவைட் பண்ணி 12ல் ஒரு பாகம் டிவைட் பண்ணி இந்த லைனில் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து சீட்டோட இடம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து 27 இன்ச்சு சீட்டு அதை 12ஆக டிவைட் பண்ணி 12ல் ஒரு பாகம் வச்சுக்கணும், பேண்ட் வைக்கிற மாதிரியே. இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் போட்டோம். இடுப்பு லைனு, போர்க் லைனு, சீட்டில் 12ல் ஒரு பாகம், பாட்டத்தினுடைய லைன் போட்ட உடனே இடுப்பினுடைய அளவில் நீங்கள் அளவு வைக்கணும். இப்போ சைடில் ஸ்டிச்சிங்க்கு வந்து இந்த அளவு பிடிச்சிருவோம். இப்போ இடுப்பு வந்து 20.5 இன்ச்சு 4ல் ஒரு பாகம் 5 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு. இதில் போர்க்குக்கு பிளே பக்கம் நம்ம தையல் பிடிக்கிறதுக்கு இதிலேருந்து ஃப்ளீட் வந்து இடுப்பு சின்ன இடுப்பு, அதனால் ஒரு ஃப்ளீட் வச்சாலே போதும். அப்போது ஒரு 1.5 இன்ச்சுக்கு அந்த ஃப்ளீட் வந்து வச்சுருங்க. வச்சுட்டு அந்த ஃப்ளீட் அளவுக்கு வச்ச அளவுக்கு இந்த போர்க்கினுடைய லைன் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி போட்டுருங்க. இங்கேருந்து 1.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. மினிமம் வந்து 20 இன்ச்சு இடுப்பு, 21 இன்ச்சு இடுப்புக்கெல்லாம் 1.5 வச்சிடலாம். 24 இன்ச்சு 25 போனால் வந்து 1.25 வச்சுக்கலாம். இப்போ இந்த போர்க்கு வந்து இதில் ரவுண்டு வந்து போர்க்கு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த 1.5 இன்ச்சு வச்ச இந்த அளவில் இருந்து இங்கே 9.25 1 பாயிண்ட் இருக்குது. அந்த 1/4 இன்ச்சு தள்ளி இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி இப்போ இது ரெண்டையும் 9 இன்ச்சு இருக்குது. இந்த தள்ளி வச்ச மார்க்குக்கு நேரம் அந்த 1/4 இன்ச்சு கம்மி பண்ணதில் இப்படி சென்டர் எடுத்துக்கோங்க. இந்த சென்டரை வந்து இதுதான் ட்ரௌசர்னுடைய க்ரீஸ் லைன். இந்த ட்ரௌசர்னுடைய க்ரீஸ் லைனு. இப்போது இந்த சென்டரில் இருந்து இந்த அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும்.
4.5 இன்ச்சு. இப்போ இந்த 4.5 இன்ச்சு இங்கே அப்படியே வச்சிடணும். இப்போ இந்த தொடையினுடைய லூஸ் நம்ம அளவு எடுக்கலை அப்படின்னா, எடுத்திருந்தால் எடுத்த அளவை வந்து இந்த சென்டர்லேருந்து டிவைட் பண்ணிடலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ 15 இன்ச்சு தொடை அளவு எடுத்திருக்கோம் அப்படின்னா 7.5 3.75 7.5 இப்படி வச்சு சென்டர்லேருந்து டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கலை அப்படின்னா இங்கேருந்து 3/4 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்போ இதுக்கும் இந்த சென்டருக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ 3.75 இருக்குது, 3.75 3.75 7.5 இப்படி வச்சுக்கோங்க. இப்போ இது தொடையினுடைய அளவாக நமக்கு கிடச்சிரும். இப்போ இந்த ஷேப்பு வந்து இது வரைக்கும் அப்படி இந்த பேண்ட் மாதிரி வந்து அந்த பெண்டு ஷேப் வந்து இப்படி கொடுத்துட்டு மேலே இங்கே இடுப்பளவு இருக்குது, அந்த இடுப்புக்கே வந்து அந்த இடுப்பினுடைய மார்க் இந்த இருக்கு இல்லையா, இதை அப்படியே இதில் கொண்டு போய் சேர்த்துடணும். அந்த பெண்டு ஷேப் அப்படி கொடுத்து லைட்டாக அப்படி வந்து அந்த ஷேப் வந்து பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும். இங்கே மேலே இதிலேருந்து ஒரு 1/2 இன்ச் இப்படி மேலே ஏற்றிக்கோங்க கிராஸ்க்கு. இந்த சென்ட்ரு லைன் வரைக்கும் இந்த லைனை வந்து அப்படி கிராஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்படி கிராஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ 1.5 இன்ச்சு நம்ம ஃப்ளீட் வச்சுருக்கோம். இந்த சென்டர்லேருந்து இங்கிட்டு 1/4 இன்ச்சு தள்ளி வச்சு இதிலேருந்து அந்த 1.5 இன்ச்சு ஃப்ளீட்டுக்குள்ளே 1.5 இன்ச்சு அப்படி வச்சிடணும். இப்போ இந்த கிரீஸ் லைன்லேருந்து இந்த 1.5 இன்ச்சு ஃப்ளீட்டுக்கு இந்த கிரீஸ் லைன்லேருந்து இந்த லைன் வந்து இது வந்து ஃப்ளீட்டுக்கு இங்கே 1.5 இன்ச்சு வச்சுருக்கோம். இது வந்து ஃப்ளீட்டு. பாக்கெட்டுக்கு வந்து அந்த கிராஸ் பாக்கெட் வைக்கிறதுக்கு இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு கிராஸினுடைய அகலம், பாக்கெட்டுடைய உயரம் வந்து ஒரு 5.25 இப்படி வச்சுட்டு இந்த பாக்கெட்டுக்கு வந்து இந்த கிராஸ் பாக்கெட்டினுடைய மார்க்கை வந்து இப்படி போட்டுக்கோங்க. பாக்கெட்டினுடைய கிராஸு. இப்போ இந்த கிராஸ் பண்ண அளவு வந்து இங்கேருந்து இந்த 3/4 இன்ச்சை இப்படி ட்ராப் பண்ணிடுங்க. இடுப்பினுடைய அளவு வந்து 20.5 இன்ச்சு. ட்ரௌசர் வந்து சிம்பிளாக பேண்ட்டு மாதிரி வந்து இந்த ஃபினிஷிங் இருக்கிறதுக்கு இதை கட்டிங் பண்ணும்போது வந்து இந்த பாட்டத்தை மட்டும் இந்த பட்டியினுடைய அளவுக்கு நான் கீழ் பாட்டை மடித்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இல்லாமல் இருக்கும். 2 சைடுமே இப்படி வச்சு மடிச்சிட்டிங்க அப்படின்னா மார்க்லேயே வந்து கட்டிங் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த சைட்லேயும் வந்து இந்த மார்க்கில் அப்படியே கட்டிங் பண்ணிடலாம். இங்கே இந்த மார்க்கில் கரெக்டாக அப்படியே வெட்டிடலாம். பெண்கள்லாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து அப்படியே ஈஸியாக வந்து கட் பண்ணிடலாம், சிரமமே இல்லாமல் கட் பண்ணிடலாம். இப்போ ஃப்ரெண்டு முடிஞ்சிருச்சு. இந்த 12 ஒரு பாகம் வச்ச மார்க்கில் இருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே தள்ளி இந்த ஜிப்பு பதிக்கிறதுக்கான இடமா வந்து இப்படி அர்க்காத் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து ஃப்ளீட்டுக்கு ஒரே ஃப்ளீட்டு. இது வந்து பாக்கெட்டுக்கு. பாக்கெட் இதில் சைடில் மடிப்புக்கு. இப்போது இந்த ஃப்ளீட்டை எடுத்து இந்த மார்க்கில் இப்படி வச்சிடணும். வச்சிட்டிங்கன்னா இந்த கிரீஸ் லைன் வந்து கரெக்டாக கீழே வந்துடும் இந்த மாதிரி. இப்போ அடுத்து பேக் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பேக் வந்து கட் பண்ணுறோம். இப்போ அதே கிளாத்தை கொஞ்சம் கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு இப்படி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வச்சுட்டு
சைடில் வந்து இந்த துணி வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி இந்த பேக் போட்டுக்கணும். ஏன்னா இந்த பீஸ் அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம்னா இந்த ப்ளே பீஸ் தைக்கிறதுக்கு வந்து இந்த 2 பீஸ் அதில் கிடச்சிரும். இந்த மாதிரி வச்சிடணும். இப்போ பாட்டத்தில் இதிலேருந்து 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் கீழே தள்ளி வச்சு இந்த லைனை மட்டும் இப்படி கிராஸாக போட்டுக்கணும். அதே மாதிரி இங்கேருந்து பாட்டத்தில் ஒரு 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் அதே மாதிரி இங்கே தள்ளி வச்சுட்டு இந்த சென்டர்லேருந்து இப்படி மார்க் கிராஸாக போட்டுக்கணும். இந்த சென்டர்லேருந்து அதே மாதிரி இங்கே பிளேனுடைய ஸ்டிச்சிங் வந்து இந்த அளவுக்கு பிடிப்போம். அந்த இடத்துக்காக இந்த 12 1 பாகம் மார்க் வச்ச இடத்துல இப்படி கிராஸாக வச்சுட்டு இந்த லைன் இப்படி போட்டுக்கணும். இதில் ஸ்டிச்சிங் வந்து ஒரு 3/4 இன்ச்சு மேலே தள்ளி வச்சு இந்த லைன் இப்படி போட்டுக்கணும். இப்போ கீழே வந்து இதில் 1.5 இன்ச்சு இப்படி வச்சுக்கோங்க. 1.25 இன்ச்சு வச்சாலே போதும். கொஞ்சம் ஃப்ரீயாகவே வச்சுக்கலாம். 1/4 இன்ச்சு சேர்த்தே வச்சுக்கலாம். 1.5 இன்ச்சு இப்படி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கீழேயும் இப்படி 1.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. மேலே வந்து 2 இன்ச்சு வச்சுக்கோங்க. கீழே 1.5 இங்கே 2 வச்சு இந்த லைனை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ இடுப்பு பகுதியில் வந்து ஃப்ளீட் இருக்கிறதுனால பேக் வந்து இதோட கரெக்டாகவே கட் பண்ணிடுவோம். அதனால் இந்த கார்னர்லேருந்து இதோட சென்டரில் கரெக்டாக இருந்து இங்கே 1.5 இன்ச்சு வச்சுருக்குறோம். அதே 1.5 இன்ச்சு இங்கே வச்சுக்கோங்க. இந்த மார்க் அப்படி பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த 1.5 இன்ச்சு நீங்கள் இந்த கிராஸ் கொடுத்தீங்க அப்படின்னா தான் இந்த கிராஸ் கம்மியாகும்போது பசங்க ட்ரவுசர் போடும்போது உட்காரும்போது பின்னாடி வந்து இறங்காமல் இருக்கும். அப்போ இந்த கேப்பு இந்த கிராஸ் கொடுத்தா தான் ட்ரவுசர் போட்டு கீழே உட்காரும்போது பின்பக்கம் வந்து இறங்காமல் இருக்கும். இப்போ இதில் ஸ்டிச்சிங் இவ்வளோ பிடிச்சிருவோம். அதுபோக இடுப்புக்கு 5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு ப்ளஸ் 1 இன்ச்சு டாட்டுக்கு. இப்போ சீட்டு வந்து 27 6.25க்கு 1 இன்ச்சு சேர்த்து 1.5 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கலாம். 6.25 7.25 8.25 1.5 இன்ச்சு இப்படி சீட்டுக்கு வந்து சேர்த்து வச்சுக்கோங்க. இந்த மார்க் இப்படியே பண்ணிக்கோங்க. ஏன்னா சீட் லூஸ் வந்து ட்ரவுசருக்கு வந்து ஃப்ரீயாக இருந்தால் தான் பசங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும். 1.5 இன்ச்சு இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ டாட்டுக்கு வந்து இந்த 1 இன்ச்சு இடுப்பினுடைய ரெடி வச்சதில் 2ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சு இங்கே தள்ளி வச்சுக்கோங்க. அதாவது இதில் இருந்து டாட்டை வந்து அப்படியே வந்து 1 இன்ச்சு டாட் வச்சுருக்குறோம். 1/4 இன்ச்சு ஒரு 1/2 இன்ச்சு இந்த பக்கம் 1/2 இன்ச்சு அந்த பக்கம் வச்சுட்டு வந்து 2 பக்கம் டிவைட் பண்ணி கூட டாட் பிடிச்சிக்கோங்க. ஒன்றும் தப்பு இல்லை. இந்த மாதிரி ஒரு 3 இன்ச்சில் இருந்துக்கு இருக்கிற மாதிரி டாட்டை வந்து பிடிச்சிக்கோங்க. இப்போ கரெக்டாக இருக்கும். இதை அப்படியே கட் பண்ணிடலாம். பேக் வந்து சைடில் சேம் வந்து ஃப்ரண்ட் இருக்கிற அளவுக்கு அப்படியே கட் பண்ணிடலாம். ட்ரவுசர் வந்து ஸ்டிச்சிங் ஃபினிஷிங் முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா பேண்ட்டு மாதிரியே இருக்கும். நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். இடுப்புக்கு தேவையான அளவு ஒரு 1.25 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை மார்க்லேயே வந்து இந்த சைடு கட் பண்ணிடலாம். இப்போ பாட்டத்தை இங்கேருந்து கரெக்டாக கட் பண்ணி இந்த சென்டருக்கு எடுத்து இந்த எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணதில் 1/4 இன்ச்சு இறக்கி வச்ச மார்க்கில் அப்படியே கட் பண்ணிடணும்.
இப்போ ட்ரவுசர் கட்டிங் முடிஞ்சிருச்சு. இதான் சிம்பிளாக வந்து கட் பண்ணக்கூடியது. இப்போ இதே ட்ரவுசரில் வந்து இப்போ எலாஸ்டிக் வந்து வச்சு கட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இப்போ இதே ட்ரவுசரில் இப்போ சேம் அளவு பேக் வந்து எலாஸ்டிக் வச்சு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இதே சேமில் இந்த பேக்கினுடைய கிராஸை வந்து இந்த 1/2 இன்ச்சு நம்ம இங்கே கிராஸ் பண்ணியிருக்கிறோம், ஆல்ரெடி மேலே ஏற்றிருக்கிறோம். அப்போ இங்கே அதுலேருந்து 1 இன்ச்சு சேர்த்து ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 1 இன்ச்சு இங்கே இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த மார்க் அப்படி பண்ணிக்கணும். இந்த இதுக்கு நேராக ஸ்ட்ரெயிட்டாக வந்து இப்படி மேலே மார்க் போட்டுக்கணும். இப்போ இங்கே பெல்ட்டினுடைய அளவு வந்து 1/2 இன்ச்சு வந்து பெல்ட்டோட அளவு வந்து நம்ம வரும். அப்போ அதே மாதிரி இந்த 1/2 இன்ச்சு இங்கே மேலே ஏற்றிக்கணும். இங்கேருந்து 1/2 இன்ச்சு மேலே ஏற்றிக்கணும். இந்த பெல்ட்டினுடைய அளவு வந்து 1/2 இன்ச்சை கரெக்டாக வச்சு இப்படி மார்க் பண்ணிவிட்டு, இப்போ இந்த இடுப்பு சீட்டினுடைய மார்க் வந்து இந்த இடத்துல, இது வந்து நார்மல் ட்ரவுசருக்கு பண்ணியிருக்கோம். இப்போது இதில் டாட்டுக்கு 1 இன்ச்சு வச்சுருக்கோம். அப்படி வைக்காமல் இடுப்பு வந்து 20 இந்த சைடில் ஸ்டிச்சிங் பிடிச்சிருவோம். இங்கேருந்து 5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு ப்ளஸ் இங்கேருந்து 2.5 இன்ச்சு வச்சுட்டு, இந்த மார்க்கு வந்து இந்த சீட்டில் 1.5 இன்ச்சு வச்சதுலேருந்து இந்த மார்க் அப்படி வச்சுக்கணும். இந்த லைன் அப்படி போட்டுடணும். போட்டு இதை அப்படியே வந்து இதில் வந்து இணைச்சிட்றோம். இப்போ இதுக்கு வந்து பீஸ் வந்து 1/2 இன்ச்சு வச்சு கட் பண்ணால் போதும். இந்த மாதிரி சின்ன 1/2 இன்ச்சு பீஸ் வச்சு அப்படி கட் பண்ணிடலாம். இப்போ இதில் பெல்ட் ஜாயின் பண்ணிட்டா இதில் எலாஸ்டிக் பேக் எலாஸ்டிக் வச்சோம்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். சேம் தான், சிம்பிள் மெத்தட், வேறு ஒன்றும் இல்லை. இங்கேருந்து ஆல்ரெடி 1/2 இன்ச்சு கிராஸ்னு மேலே ஏற்றிருக்கிறோம். அதிலேருந்து இங்கே 1/2 இன்ச்சு மட்டும் சேர்த்து 1 இன்ச்சு வச்சுக்கிட்டு இந்த ஸ்ட்ரெயிட் மார்க் போட்டு பெல்ட்டினுடைய அளவு 1.5 இன்ச்சு இங்கே வச்சுருக்கோம். இப்போது இந்த 1.5 இன்ச்சு பெல்ட் இதில் வந்துடும். இங்கே மேலே வந்து மடிப்புக்கு இந்த எலாஸ்டிக்கு இப்படி துணி மடிக்கிறதுக்கு வந்து ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இங்கே 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு இப்போ இதை இந்த சைடு கொஞ்சம் கிராஸ் பண்ணிவிட்டு, இது இப்படி மடிக்கும்போது இந்த கிராஸ் போகிறதுனால இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டிங்கன்னா மடிக்கும்போது சரியாக வந்துடும். இதுதான் எலாஸ்டிக் வெட்டக்கூடிய எலாஸ்டிக் வச்சு தைக்கக்கூடிய ட்ரவுசருக்கு இந்த மெத்தட் தான் கட்டிங். சேம் இதில் வந்து இந்த பெல்ட்டுக்கும் இந்த எக்ஸ்ட்ரா மடிப்புக்கும் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டிங்கன்னா இது எலாஸ்டிக் வச்சு தைக்கக்கூடிய ட்ரவுசர் ஆயிரும். இப்போ நார்மலுக்கு வந்து நம்ம ஏற்கனவே மார்க்கிங்லாம் பண்ணிட்டோம். இது நார்மல் ட்ரவுசர். ஓகே, தேங்க்யூ. அடுத்து ஒரு கட்டிங்கில் பார்ப்போம்.